Good morning students. In 7th standard history lesson 3 revenue. The revenue of the Chola state came mainly from the land. The land tax was known as Kanikadan. The Chola rulers carried out an elaborate survey of land in order to fix the government share of the land revenue. 1/3 of produce was collected as land tax. It was collected mostly in kind. In addition to land tax, there were taxes of profession and tolls on trade. இப்போ ரெவென்யூனா வருவாய். இப்போ சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரி தான் முக்கியமானது. நிலவரியானது காணிக்கடன் என்று அழைக்கப்பட்டது. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டது. மகசூலில் 1/3 பகுதி வரியாக அளிக்கப்பட்டது. மகசூல் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அரிசி மூட்டை 3 இதாகுதுன்னா அதில் 1 வரியாக கொடுக்கணும். அப்போ மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. இவ்வரி பெரும்பாலும் தானியமாகவே வசூல் செய்யப்பட்டது. நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் அங்கே வசூலிக்கப்பட்டது. Irrigation. Cholas gave importance to irrigation. The 16-mile long embankment built by Rajendra Chola in Gangaikonda Cholapuram is an illustrious example. Vatti Vayakal, a criss-cross canal, is a traditional type of harnessing rainwater in the Kaveri Delta. Vatti is a drainage canal and a Vaikal is the supply canal. The commonly owned village canal was called Ur Vaikal. The Nadu level Vaikal is referred to as Nadu Vaikal. The turn system was in practice in distributing the water. Next religion. Chola rulers were ardent Saivites. Hymns in praise of the deeds of Lord Shiva were composed by the Saiva saints, the Nayanmars. Nambi and Nambi codified them, which came to be known as the Tirumurai. Temples. The Chola period witnessed an extensive construction of temples. The temples in Tanjavur, Gangaikonda Cholapuram and Dharasuram are the repository of architecture, sculpture, paintings and iconography of the Chola art. Temples during the Chola period were not merely places of worship. They were the largest landholders. Temples promoted education and devotional forms of art such as dance, music and drama. The staff of the temples included temple officials, dancing girls, musicians, singers, players of musical instruments and the priest. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இரிகேஷன், நீர்ப்பாசனம். சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது. காவேரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரனை திசை மாற்றி விடுவதற்கான வடி வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால் என்று அழைக்கப்பட்டது. நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிடப்பட்டன. நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. மதம் பார்த்திங்கன்னா சோழர்கள் சைவ மதத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராவர். சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டன. நம்பியால் தொகுக்கப்பட்ட அவை திருமுறைகள் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கோயில்கள் பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டப்பட்டன. தஞ்சாவூர், கங்கைகொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோயில்கள் சோழர்களின் கலைகளான கட்டடங்கள், சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிமவியல் ஆகியவற்றின் களஞ்சியமாக உள்ளன. சோழர்கள் கால கோயில்கள் வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்தன. அவை கல்வியையும் பக்தி கலைகளின் வடிவங்களான நடனம், இசை, நாடகம் ஆகியவற்றையும் வளர்த்தன. நடனமாதர், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர்கள் ஆகியோர் கோயில் பணியாளர்கள் ஆவர். ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ். The Chola
Viceroyalty became weak in Pandya country after the death of Adi Rajendra, the last king of Vijayalaya line. Eventually, the Pandya kingdom could emerge as the only leading Tamil dynasty in the 30th century. Madurai continued to be their capital. Now, Kayal was their great port. Marco Polo, a famous traveler from Venice, visited Kayal twice in 1288 and 1293. He tells us that this port town was full of ships from Arabia and China and bustling with business activity. It's administrative division. Administrative division. Pandya Nadu, as in Chola state, consisted of many provinces known as Valanadus, which in turn were divided into many Nadus and Kurams. Administrative authorities of Nadus were the Natas. Nadu and Kuram contained settlement wise Mangalam, Nagaram, Ur and Kudi where different social groups inhabited. Village administration. An inscription from Manur, Tirunelveli district dated AD 800 provides an account of village administration. It looks similar to Chola's local governance that included village assemblies and committees. Both civil and military powers seem to have been vested in the same person. Irrigation. The Pandya rulers created a number of irrigation sources on either side of the rivers Vaigai and Tamirabarni. Canals leading to the irrigation tanks were built. In southern Tamil Nadu, like the Cholas, Pandyas introduced the new irrigation technology. Irrigation works were done by local administrative bodies, local chiefs and officials. Repairs were mostly undertaken by local bodies. Sometimes traders also dug out tanks for irrigation. Religion. Pandyas extended patronage to Vedic practices. Velvikudi copperplate as well as inscriptional sources mention the rituals like Aswamedha Yaga, Hiranya Garbha and Vajrapeya Yaga, conducted by every great Pandya king. The impartiality of rulers towards both Saivism and Vaishnavism is also made known in the invocatory portions of the inscriptions. Temples of both sects were through land grant, tax exception and renovation. The great Saiva and Vaishnava saints, Nayanmars and Alvas combined contributed to the growth of Tamil literature and spiritual enlightenment. The period was marked by intense religious conflict. The Bhakti movement of the time prompted the heterodox scholars for a debate. Many instances of the defeat of Buddhists and Jains in such debates are mentioned in Bhakti literature. The Pandya kings of the period supported and promoted Tamil and Sanskrit. பாண்டிய அரசு மீண்டெழுதல். பொது ஆண்டு 600 920. கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டியர்களின் எழுச்சி. அதிராஜேந்திரனின் மறைவுக்கு பின்னர் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலாதிபதிகளின் ஆட்சி பலவீனமடைந்தது. அதன் விளைவாக 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சங்களாக விளங்கினர். மதுரை அவர்களின் தலைநகராக தொடர்ந்தது. அவ்வமயம் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகமாயிற்று. வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ 2 முறை காயலுக்கு வருகை தந்தார். இத்துறைமுக நகர் அரபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது என்றும் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் அவர் நம்மிடம் கூறுகிறார். போலவே பாண்டிய நாடு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. மண்டலங்கள் வளநாடுகள் என அழைக்கப்பட்டன. வளநாடுகள் பல நாடுகளாகவும் கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டன. நாடுகளை நிர்வகித்தவர்கள் நாட்டார் ஆவர். நாடுகளும் கூற்றங்களும் மங்கலம், நகரம், ஊர், குடி என்னும்
குடியிருப்புகளை கொண்டிருந்தன. அவற்றில் பல்வகைப்பட்ட சமூக குழுக்களை சேர்ந்த மக்கள் வசித்தனர். கிராம நிர்வாகம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது. கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை போலவே நிர்வாகமும் காணப்பட்டது. சிவில் இராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தன. அடுத்த நீர்ப்பாசனம். பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கினார்கள். வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்பட்டன. தென் தமிழகத்தில் சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். நீர்ப்பாசன பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளாலும் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டன. பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டன. சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் வெட்டி கொடுத்துள்ளனர். ஆதரவு நல்கினர். வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறுப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், கிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. பாண்டிய மன்னர்கள் சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதினர் என்பதை பொறிப்பு சான்றுகளின் தொடக்க பகுதிகள் உணர்த்துகின்றன. இரு பிரிவை சேர்ந்த கோயில்களும் பாண்டிய மன்னர்களின் ஆதரவை பெற்றிருந்தன. இக்கோயில்களுக்கு நிலங்கள் கொடையாக வழங்கப்பட்டன. வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. அவை புனரமைக்கப்பட்டு புதிய கோபுரங்களும் விசாலமான மண்டபங்களும் கட்டப்பட்டன. புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கு பெரும் பங்களிப்பு செய்தனர். அக்கால பகுதியில் தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அக்காலகட்ட பக்தி இயக்கம் புற சமயத்தாரை வாதத்திற்கு தூண்டின. அப்படிப்பட்ட விவாக போட்டிகளில் பலமுறை பௌத்தர்களும் சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. அக்கால பாண்டிய அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர். தேங்க்யூ சில்ட்ரன். இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு 1 மார்க், புக் பேக் 1 மார்க் அனுப்புகிறேன்.